கேமர்ஸ் வெல்கம் பேக் டு ஒக்கட்சு கேமிங் ஐடி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, புதுசாக சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த சீசனில் வந்திருக்கக்கூடிய புது ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறீங்கன்னா, சைபர் ஷோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு கைஸ். எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்க போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறையா ஸ்பெல்ஸை வந்து நான் ஸ்வாக் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்துட்டோம். வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் வந்து பிளானில் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. பிளானே பண்ணாமல் தான் இந்த ஒரு அட்டாக் நான் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு என்ன பண்ண வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சியை இறக்கி ஆர்சியோட எபிலிட்டியாக இந்த இது இருக்குல்ல, ஸ்பயர் ஃபிட்டர் இருக்குல்ல, இந்த ஸ்பயர் ஃபிட்டர்கிட்ட யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி எபிலிட்டியோட அந்த ஸ்பயர் ஃபிட்டர் கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக காலி பண்ணுறேன். காலி பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இது இருக்குல்ல, ரீகால் ஸ்பெல் இருக்குல்ல, ரீகால் ஸ்பெல்லை வச்சு ரீகால் பண்ணுறேன் கைஸ். ரீகால் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், அந்த இடத்துல ஒரு கோலம் மட்டும் போட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஐஸ் கோலம் போட்டிங்க அப்படின்னா சிசி வந்து லூடவுன் ஆகும். லூடவுன் ஆனோடனே உங்கள் சைடு, அதாவது அந்த நம்ம இது இருக்குல்ல, ஸ்டோரேஜ் சைடு வந்து உங்கள் டைட்டனை இறக்குனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டைட்டன் பக்கம் அந்த சிசி ஃபுல்லாக போயிடும். ஜஸ்ட்டு டைட்டன் வந்து அந்த சிசியை கிளியர் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஐஸ் கோலம்ஸை வந்து அந்த 2 o'clock சைடு வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு எல்லா ஹீரோஸையும் டிப்ளாய் பண்ண போகிறீங்க. எக்ஸப்ட் மினியான் பிரின்சஸ் தவிர மித்த எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ண போகிறீங்க. உங்கள் ஆர்சியும் தவிர தான் கைஸ். ஆர்சியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்சியை வந்து பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட்டு இந்த ஒரு இதை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு டவுன் ஹால் கிட்ட போனோன்னே உங்கள் மினியான் பிரின்சஸை வந்து ஜஸ்ட்டு அந்த சைடு இன்ஃபோர்னோ இருக்குல்ல, அந்த 11 o'clock to 12 o'clock சைடு இன்ஃபோர்னோ கிட்ட உங்கள் மினியான் பிரின்சஸை இறக்கி விடுங்க கைஸ். மினியான் பிரின்சஸ் ஜஸ்ட்டு அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. மினியான் பிரின்சஸ்க்கு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணவும் தேவையில்ல. ஜஸ்ட்டு மினியான் பிரின்சஸே பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் ஹால் காலியானோடனே உங்கள் வார்டனோட எபிலிட்டியை அடிக்க மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், அந்த வார்டனையோட எபிலிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். அது ஒன்று. இந்த ஐஸ் கோலம் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரு அட்டாக்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து டேங்கிங் ட்ரூப்பாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃப்ரீஸ் மட்டும் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து மோனோலித் வந்து நம்ம குயின் மேலே லாக்கினான்றனால நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஆர்சியை வந்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். ஆர்சியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கெலிட்டன் ஸ்பெல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த மோனோலித்துக்கிட்ட இருந்து என்னோடய ஹீரோஸை காப்பாற்றுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு அட்டாக்கை வந்து நான் ட்ரிபிள் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 இன்விசிபிள் ஸ்பெல் இருக்குது, அது போக 2 ஓவர் கோத் இருக்குது, அது போக நம்ம ஐஸ் பிளாக் ஸ்பெல்லுமே மிச்சம் இருந்திருக்கு. ஜஸ்ட்டு நான் இந்த ஒரு அட்டாக்கை இந்த 5 ஸ்பெல்லை ஸ்வாக் பண்ணி முடிச்சிருக்கேன் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு தேவையானது ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஷேரு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். இதே மாதிரி நிறையா சேலஞ்ச் அண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஒக்கட்சு கேமிங் ஒய்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அது போக வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டிஸ்கார்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை கைஸ். ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கீப் கிளாஷிங் கைஸ். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.